மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே, அந்த நாளை கொடுத்த தயவுக்காக நன்றிப்பா. அப்பா, இந்த நேரங்களை நாங்கள் ஜெபிக்கணும்னு அமர்ந்திருக்கோம். உடைய பாதப்படியிலப்பா நாங்கள் உலக பிரகாரமான தேவைகளுக்காகவோ இல்லை ஆவிக்குரிய தேவைகளுக்காகவோ எங்கள் நேரங்களை ஒதுக்கி எங்கள் முழங்கால்களை முடக்கி எங்கள் கண்ணீர்களை சிந்தி நாங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சிருக்கோம்ப்பா. ஆனால் இந்த நேரத்தில் நீர் பதில் தருகிற தேவன்ப்பா. நாங்கள் உள்ளார்ந்த எண்ணத்தோடு அமர்ந்திருக்கோமா இல்லை தேவையோட இல்லை எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கோமான்றதை நீர் அறிகிற தேவனே. இதன் ஒவ்வொரு வேலையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, அப்பா வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியாமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியாமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்பா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற வாழ்க்கையும் அமைகிறது. சில நேரங்களில் நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கையும் அமைகிறது. சில நேரங்களில் தேவன் விரும்பாத வாழ்க்கையில் நாம் நம்முடைய சுயத்தில் நடைபெறுகிறோம். சில சமயங்களில் நாமே சுயமாக விருப்பமில்லாமல் உலகத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் பல நபரின் உந்துதலுக்காகவும் விரும்பாத ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து செல்கிறோம். ஒருவர் உடைய வேலை என்றால் அவருடைய படிப்பை பொறுத்து, அவருடைய குடும்ப நிலைகளை பொறுத்து மாறுபடும். ஆதியில் நாம் எடுத்துக்கொண்டால் அனைவருமே விவசாயம், பண்டை மாற்று முறம், அதன் பிறகு ஒரு முதலாளித்துவம், அதன் பின் ஒரு அரசாங்கம், இப்படி மாறி இன்று உலகம் ஒரு கார்ப்பரேட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங், கிரெடிட் கார்டு. ஒரு கிரெடிட் என்பது உலக பிரகாரமானதில் எடுத்துக்கொண்டால் நாம் இவரை விட நாம் மேலோங்கி தனித்துவமாக தனி பொறுப்புகளில் வகித்து சிறந்து விளங்க வேண்டும் என்று. இதே நாம் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு இந்த கிரெடிட்டை கொடுத்திருக்கிறோமா என்று யோசித்தால் சில நேரங்களில் நாம் அதை கை நழுவி சென்றிருக்கலாம். ஆனால் தேவன் இன்று நம்மிடையே விரும்புவது அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா, நம்முடைய சித்தத்திற்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றுதான். நாம் சங்கீதம் 23:1-6 நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும்.
நாம் சிறு வயதிலிருந்தே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று அநேக நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக, ஞான பெற்றோர்கள் மூலமாக, நமது சபையின் மூலமாக, நம்மை வழிநடத்துவர் மூலமாக, நம்முடைய சண்டே கிளாஸ், விபிஎஸ், யூத், இன்னும் எவ்வளவோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்திலும் கர்த்தர் என் முதலான மேய்ப்பர், அவரின் மந்தைக்குள் அவருடைய அழைப்பிற்கு கட்டுப்பட்டு அவரின் கூக்குரலுக்கு கேட்டு ஓடும் ஒரு அருமையான ஆட்டுக்குட்டியாக நான் வாழ வேண்டும் என்று எல்லோருடைய இருதயத்திலும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஆடாக இருக்கிறோம் என்று மேய்ப்பனிடம் கேட்டால் மட்டும்தான் தெரியும். இதை அப்படியே பெற்றோராக, தாத்தா பாட்டியாக, ஞான பெற்றோராக, போதகராக, இன்னும் ஆவிக்குரிய வழிகளில் வழிநடத்தும் முன்னோடியாக இருந்து நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு கீழாக நம்மிடையே கற்றுக்கொண்டு, நம்மை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு, நம்முடைய அறிவுரைகளை கேட்டு, நம்மிடையே இது சரியா தவறா, நான் செய்யலாமா, தேவனுக்கு பிரியமா பிரியமில்லையா என்று கேட்பவர்களிடம் நாம் சொல்லும் வார்த்தைகளையும் நாம் வழிநடத்தும் வழியில் அவர்கள் நடக்கவில்லை என்றால் அந்த இடங்களில் நம்முடைய இருதயம் சில நேரங்களில் கடினமாகும். ஏனென்றால் நான் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன், இது இப்படியல்ல, அது அப்படி. நாமும் வேதாகமத்தில் சாமுவேலை பார்த்திருப்போம். அவர் முதல் முறை போறார் ஏலி தாத்தாவிடம், 2ஆம் முறை போறார் ஏலி தாத்தாவிடம், 3ஆம் முறை போறார் ஏலி தாத்தாவிடம். ஏலி தாத்தா ஒவ்வொரு நேரங்களிலும் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு சாமுவேல் அங்கே செயல்படுகிறார். கடைசியாக ஏலி தாத்தா சொன்னது போல் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி தாத்தா என்ன சொன்னார் என்பதை அந்த சிறு வயதில் அவருடைய இருதயம் கேட்டது. நம்மிடையும் அப்படித்தான். நம் பெற்றோர் சொல்வார், கடைக்கு சென்று வா, இந்த பொருளை எடுத்து வா, 1 முறை செய்வோம், 2 முறை செய்வோம், 3 முறை செய்வோம், அடுத்து கோபம் வந்துவிடும். நான் எத்தனை தடவைதான் இந்த வேலை செய்வது? எனக்கு அடுத்துள்ள கூட பிறந்தவர்கள் தான் அவரை செய்ய சொல், அவளை செய்ய சொல், அண்ணனை செய்ய சொல், அக்காவை செய்ய சொல், தம்பி தங்கை என்று நம்முடைய பொறுப்புகளை அடுத்தவர்களெல்லாம் திணிக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் நமக்கே உத்தரவாளியாக இருந்து அங்கே செய்ய வேண்டும். நம்மை வழிநடத்துபவர் நல்ல விதங்களில் தான் வழிநடத்துவார் என்று எல்லா நேரங்களிலும் சொல்ல முடியாது. எல்லா மனிதரும் ஏதோ ஒரு நிலைமையில் தடுக்கி சறுக்கி விழும் நேரங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏனென்றால் வேதாகமத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், சிம்சோன் அவனை போல் வேதாகமத்தில் பலவான் யாரும் இல்லை என்று நமக்கு தெரியும். தேவன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் அந்நிய ஸ்திரியை கல்யாணம் செய்தான். தேவன் சொன்னது போல் மாமிசம் அருந்தி அந்த தேன்கூடை, அந்த மாமிசத்தில் கட்டப்பட்ட அந்த தேன்கூடை எடுத்து அவன் உண்டபோது அவனுடைய பலம் அங்கே என்ன என்னது? தேவன் அவனை மது அருந்தக்கூடாது, தன்னுடைய முடியை கத்தரிக்கக்கூடாது என்றிருந்தாள். ஆனால் அவன் அதை மீறி எல்லாம் நிறைய காரியங்கள் செயல்பட்டான். ஆனால் கடைசி நிமிடங்களில் தான் செய்தது தவறு என்று உணர்ந்தான். தன் தாய் தகப்பன் சொன்னதை உணர்ந்தும் உணராது தன்னுடைய மனக்கண்கள் மட்டும் திறந்து தன் இருதய கதவை திறக்காமல் பூட்டி வைத்திருந்தான். கடைசி நேரங்களில் நம் ஜீவன் பிரிய போகிறது, தேவன் நம்மை கண்ணோக்க வேண்டும் என்று அவன் ஒரு விசை தேவனை மீண்டும் நான் இழந்த பிளனை இந்த ஒரு விசை மாத்திரம் தாரும் என்றான். அந்நேரங்களில் அவ்வளவு பெரிய தூண் அவனுடைய கைகளில் சுக்குநூறாக அந்த முழு கட்டடமும் இடிந்து அந்த இடத்திலே அவனும் இறந்தான். நாமும் அப்படி இல்லாதபடி தேவன் விரும்புகிற வழிகளில் நடக்க வேண்டும். தேவன் விரும்புகிற வழிகளில் கோல் உண்டு, தடி உண்டு, கல் உண்டு, முள் உண்டு. ஆனால் ஒரு ஆடை மேய்ப்பவரிடம் கண்டிப்பாக ஒரு தோல்பை இருக்கும். ஏனென்றால் அவன் நீர் அருந்தி அந்த ஆடுகளுக்கு எந்த இடங்களில் நீரோட்டமாக இருக்கிறது என்று பார்ப்பான். நல்ல தண்ணீர் இருக்கிறதா? கோல், ஒரு தடி இருக்கும். கோல் எதற்காக? ஆடுகள் உண்பதற்கு, நல்ல கிளைகளையும் தலைகளையும் வெட்டி கொடுப்பதற்காக, ஆடுகளை வழிநடத்துவதற்காக, பிற மிருகங்களிலிருந்து பிற ஆபத்துகளிலிருந்து தன் ஆடுகளை பாதுகாப்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடையே இப்படித்தான் இருந்தார். சிலுவையில்
ஒரு கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று வெறும் வார்த்தை அல்ல. அன்றே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று அன்றே நம்முடைய பாவத்திற்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் வெறும் ஒரு வார்த்தையாக அதை வாசித்து விட்டு செல்கிறோம். வேதாகமத்தை நாம் அநேக நேரங்களில் கையில் எடுப்பதற்கோ அதை தியானிப்பதற்கோ நம்மிடையே நேரம் இல்லை. ஏனென்றால் உலக ஆடம்பரம், உலக ஓட்டம், உலக இச்சை, உலக மோகம், உலகத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலையில் இழந்தவுடன் ஒரு ஜெபம் வேண்டும். நம்ம கிச்சனுக்குள்ளே போனாலும் சரி, பாத்ரூம்குள்ளே போனாலும் சரி, ரூமில் நடந்தாலும் சரி, எக்ஸசைஸ் செஞ்சாலும் சரி, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் நம் தேவனை நினைத்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். நான் இன்று எடுத்த இது உங்களுக்கு ஒரு வேளை விரும்பிய பாதையா விரும்பாத பாதையா என்று எடுத்தேன். ஆனால் இன்று நாம் இதை சிந்திப்போம். இதோடு அடுத்த பகுதியில் அதை பற்றி நான் விரிவாக கண்டிப்பாக கூறுகிறேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்பிய பாதையில் நான் இருக்கிறேனா, விரும்பாத பாதையில் இருக்கிறேனா? இன்று இரவு, இன்று முழுவதும் இந்த மெசேஜை நீங்கள் கேட்டதுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கர்த்தர்ட்ட கேள்வி கேளுங்க. ஒரு நோட் எடுங்க, எழுதுங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண டீ கப்பாகட்டும், டீ குடித்ததாகட்டும், இல்லை வெசல் வாஷிங் ஆகட்டும், இல்லை வாஷிங் மிஷின், எவ்வளோ காரியங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தால் செய்வீங்க. இல்லை வெளியே போயிட்டு ஜென்ஸாக இருந்தால் எவ்வளோ காரியங்கள் செய்வீங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் அடுத்த ஸ்டடீஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அதில் எது நீங்கள் செய்கிறீங்க எல்லாத்தையும் ஒரு அட்டவணை போட்டு எழுதுங்க. இரவு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இது நான் விரும்பினது, இது தேவன் என்னிடம் எதிர்பார்ப்பது, இது தேவன் விரும்புவது என்று டிக் செய்யுங்கள். அடுத்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அதை எடுத்து உங்கள் கண்ணாடி முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. எது நீங்கள் விரும்புகிறீங்களோ, தேவனே நான் இதை விரும்புகிறேன், இது உங்கள் சித்தமானு கேட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடத்துங்க. அடுத்த நாள் தேவனுக்கு விரும்பாத பாதைகளில் நீங்கள் நடந்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் எடுத்து, ஏசப்பா இதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், முதலில் என்னை மன்னிங்க அப்படி நீங்கள் ஜெபிங்க. அந்த காரியத்திற்காக அறிக்கையிட்டு ஜெபிங்க. அப்பா இதை நான் விரும்பினேன், ஆனால் உமக்கு அது விரும்பாத பாதையாக இருந்திருக்குப்பா. ஏன்னா நீங்கள் முதல் நாள் விரும்பின பாதையில் ஓடும்போதே எது தேவ சித்தம் இல்லையோ அதெல்லாம் அப்படியே உங்கள் கண் முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் தெரியும். முதலாவது தன் பாவங்களை அறிக்கை இடுகிறவன் வாழ்வடைவன், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அதே போல் தான் நம்ம முதலையே நம்மளோட தேவன் விரும்பாததுக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஆனால் அதை முதலே நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம இருதயம் அந்த இடத்துல கடினமாயிரும், இருதயம் வேகமாக வேலை பார்க்காது. அதனால தான் நான் முதலே சொன்னேன், விரும்பின பாதையில் நீங்கள் ஓடுங்க. அதில் என்ன கஷ்ட நஷ்டம், என்ன வேதனைகள் சோதனைகள், என்ன தடை, என்ன தவறு என்பதை நீ உணருவேன். அப்போ தான் நீங்கள் 2வது நாள் இது நான் செஞ்சேன், அதனால் இன்றைக்கி நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், தேவனுடைய கரத்தில் ஒவ்வொரு நாள் நீங்கள் அர்ப்பணிப்பீங்க. அதே ஊத்து வேகத்தோடு ஓடுவோம், ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த பிதாவே, அப்பா நாங்கள் அற்பமான இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், ஆனால் இது என் இருதயத்தில் எப்படி பலன் தரப்போகிறத நீ அறிந்திருக்கிறீப்பா. அப்பா ஒரு விஷயம் எங்கள் எல்லாரும் உடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கேட்கிற நாங்கள் எல்லாரும் கேட்கிறவைகளாய் மாற்றும் அல்ல தேவனை, அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற நபராக செயல்பாடுகளில் மட்டுமல்ல தேவனை செயல்படுத்தி அதை உங்களுடைய ராஜ்ய மேன்மைக்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அர்ப்பணித்து அதை செயல்படுத்தணும்ப்பா. அப்பா எங்களுக்கு பொறுமையின் ஆவியின் கனிகள் ஒவ்வொரு மனிதனுடைய சிரசிலும் ஊற்றுங்க தேவனே. அப்பா இந்த உலக பிரகாரமான இச்சையான வாழ்க்கையில் நாங்கள் நுழைகிற நேரங்கள் எங்களுக்கு பொறுமையை இழக்கிறோம். சில நேரங்களில் கோபங்கள் வருகிறது, சில நேரங்களில் நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கின்றது அறியாத நேரங்கள் இருக்கிறதுப்பா. அப்பா அவருடைய தனிப்பட்ட இருதயத்தில் எவ்வளவோ ஏக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் இந்த நாளில் நீங்கள் ஜெபிங்கப்பா. அவங்க ஜெபிப்பாங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கீங்களே எங்களுடைய இருதய கதவை திறக்க நீர் உதவி செய்யுங்க தேவனே. அது எங்களுடைய குடும்ப நபரை கொண்டா இருக்கலாம், இல்லை எங்களுடைய குழந்தைகளை கொண்டா இருக்கலாம், இல்லை எங்களுடைய பெற்றோர்களை கொண்டா இருக்கலாம், இல்லை யாரோ ஒருவர் ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், இல்லை அது ஒரு பொருளாக இருக்கலாம். உம்முடைய வேதாகமத்தை வாசிக்கும் போது தான் இருக்கலாம், நம்முடைய இடத்துல ஜெபிக்கும் போது தான் இருக்கலாம், உடைய பாடல்களை கேட்கும் போது தான் எதுவாக இருந்தாலும்
நீர் அந்த இடத்துல எங்களுடைய இருதய கதவு திறக்கப்பட உதவி செய்யப்பா. எங்கள் மனக்கதவை திறந்து உடைய ஆவியில் நாங்கள் நிறைந்து ஜெபிக்க உதவி செய்ய. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.